ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. அஜாக்ஸ் இன்ஜினியரிங் லிமிடெட் ஐபிஓ பிப்ரவரி 10 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட் அனாலிசிஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி அஜாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாதர் இன்ல ஆல்ரெடி ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக 2 months பிஃபோராக இன்னொரு அஜாக்ஸ் வாங்கினார் மதுரை யூனிட்லேருந்து. ஸோ அந்த சேல்ஸ்மேனும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் சொன்னாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சேல் நடக்குது பர் மந்த்து அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் அப்போவே பார்த்தேன். ஸோ அஜாக்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தேன், இல்லை. ஸோ இப்போ தான் ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா எஸ்எல்சிஎம், அதாவது செல்ஃப் லோடிங் காங்கிரீட் மிக்சரில் மோனோபோலியாக இருக்காங்க. 75% ஆஃப் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. 2024 லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா காங்கிரீட் ப்ரொடக்ஷனில் 12% ஆஃப் காங்கிரீட் ப்ரொடக்ஷன் இந்த செல்ஃப் லோடிங் காங்கிரீட் மிக்சரை யூஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் யாருமே காங்கிரீட்டை கையில் கலக்கிறதே கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக மெஷினரி ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இது செல்ஃபாகவே லோட் பண்ணிக்கும். ப்ளஸ் எவ்வளோ வேணும், இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ வேணும்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிக்கலான்னு வைங்களேன். ஸோ அது மாதிரி இந்த எஸ்எல்சிஎம் அதுவும் இப்போ அப்டேட்டட் வெர்ஷனு. ஸோ அதனால் அது கண்டிப்பாக மோனோபோலியை நல்லாவே மெயின்டனும் பண்ணுறாங்க அஜாக்ஸு. ஸோ எஸ்எல்சிஎம் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 2022 2024 இதில் பார்த்திங்கன்னா 45.7% CAGRல க்ரோத் ஆகியிருக்கு. அஜாக்ஸ் இன்ஜினியரிங் இந்த இண்டஸ்ட்ரியில் 32 இயர்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. ஒன்லி இந்த செல்ஃப் லோடிங் காங்கிரீட் மிக்சர் மட்டும் கிடையாது, டிரான்சிட் மிக்சர்ஸ், பூம் பம்ப்ஸ், காங்கிரீட் பம்ப்ஸ், செல்ஃப் ப்ரோபல்டு பூம் பம்ப்ஸ், ஸ்லிப் ஃபார்ம் பேவர்ஸ், 3D காங்கிரீட் பிரிண்டர்ஸ், இது எல்லாமே இவர்கள்கிட்ட இருக்குது. இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸும் இவர்களுடைய டீலர்ஸ் மூலமாக செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எந்த ஒரு கடனுமே இல்லைன்னு சொல்லலாம். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 14.2% இருக்குது. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர்னு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், BEML, எஸ்கார்ட்ஸ், இந்த 3 கம்பெனிஸை கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்கார்ட்ஸை தவிர மற்ற கம்பெனிஸோட PE மல்டிபிள் ஹையாக தான் இருக்குது. அஜாக்ஸ் இன்ஜினியரிங் IPO வந்ததுக்கப்புறம் 35.61 PEயில் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது பிப்ரவரி 10, க்ளோஸ் ஆகிறது பிப்ரவரி 12. ஃபேஸ் வேல்யூ ₹1. IPO அப்பர் ப்ரைஸ் பேன் ₹629. ஒரு லாட் அப்படிங்கிறது 23 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE அண்ட் BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1269 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஓகேங்க, ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது பிப்ரவரி 13. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது பிப்ரவரி 14. லிஸ்ட் ஆக போகிறது பிப்ரவரி 17. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,467 தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 7th February அன்னைக்கு ₹57 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ IPO ப்ரைஸ் ₹629 வச்சோம்னா கிட்டத்தட்ட 9% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நியூ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க IPO பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் IPO 75.86% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் குட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு கடனுமே இல்லை. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லீடிங் காங்கிரீட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், BEML, எஸ்கார்ட்ஸ். வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஃபேர்லி வேல்யூட தான் இருக்காங்க. இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இவர்கள் SLCM செக்மெண்ட்டில் மோனோபோலியாக இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தும் நல்லா க்ரோ ஆக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து அப்ளை பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் அப்ளை பண்ணுறவர்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா நான் கண்டிப்பாக இந்த IPOவில் அப்ளை பண்ணலான் இருக்கேன். லாங் டேர்ம் பர்பஸ்க்காக அப்ளை பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஓகேவாக இருக்குது, வேல்யூஷனும் ஓகேவாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னுடைய அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.
தென் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஐஎம் அ சர்டிஃபைடு அட்வைசர் தான். ஸோ என்னுடைய மகேஸ்வரி பிரகாஷ் 15@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் அண்ட் என்ன சர்வீஸ் உங்களுக்கு தேவைன்ற மாதிரி மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நல்லாவே ஃபீட்பேக் வந்திருக்கு. நிறைய விஷயங்களை தெரியாததெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். ஐ வில் கைட் யூ. ஓகேங்க, நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and 0 வோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.